நீங்கள் வந்து ஒரு கன்சல்டன்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, எலக்ட்ரிக்கல் சைட்லையோ ப்ளம்பிங்கோ யாரோ எம்ஐபி வைக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது வந்து இட் இஸ் நெக்லிஜிபிள். லேட்டர் ஸ்டேஜில் வந்து இடிச்சு பண்ணுறது, திருப்பி ரீஒர்க் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு கன்செப்ட் வைக்கணும். இதில் என்னென்னலாம் வரும், இதுக்கு என்ன பட்ஜெட்னு கேட்டால் நாங்கள் கொடுக்குறது ரெடியாக இருக்கும், அதுதான் நாங்கள் இருக்கோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, மீட்டர்ஸ் வந்து அந்தந்த ஃப்ளோரில் வைங்கன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸலன்ட் சார். சார் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே கண்டிப்பாக எங்கள் கன்சியூமர்ஸ்க்குலாம் புரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ இருக்கிற இந்த கன்சியூமர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் இப்போ பண்றாங்க, இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்ல முடியுமா சார்? இந்த விஷயத்தை பொறுத்தவரை நிறைய எனக்கு கால்ஸ் வந்திருக்கு. பில்டிங் வந்து முடிச்சிருவாங்க, முடிச்சதுக்கப்புறம் இபியில் வந்து போய் கேட்டோம் சார் பவர் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. ஏன் பவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்ல வந்து 900 ஸ்கொயர் மீட்டருக்கு மேல இருந்தா நீங்க பில்டிங் கட்டியிருக்கீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ள இடம் கொடுக்கணும் இருக்கு. இது எத்தனை ஆர்கிடெக்ட் தெரியும், எத்தனை ஓனர்ஸ் தெரியும் தெரியாது. பில்டிங் முடிச்சிடுறாங்க, முடிச்சதுக்கப்புறம் இபிக்கு வந்து இடம் கேட்டால் அவங்க இல்லை சார் நாங்கள் வந்து அப் டு அந்த காம்பவுண்ட் வாலில் ஒட்டி கட்டிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரெல்லாம். அப்போ அவங்க போல் போடணும், பிரேக்கர் போடணும், அவங்களுக்கு இடமே இல்லை. அது ரூல். அப்போ நான் பவர் கொடுத்தா ஆகணும்னா அவங்க கொடுக்க முடியாது, ஏன்னா தப்பு இவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க போய் நம்ம பிளேம் பண்ணால் இட்ஸ் நாட் ரைட். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, பில்டிங்கில் அவங்க வந்து நான் என்கிட்ட வர கிளைண்ட்டுக்கு நான் என்ன சொல்றேன், டீவியேஷன், வயலேஷன் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே. டிராயிங் என்ன நீங்க அப்ரூவ் வாங்கணும், கமர்ஷியல் பண்ணுங்க, ரெசிடென்ஷியல் பண்ணுங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. பில்டிங் எல்லாம் கார் பார்க்குன்னு வாங்கிடுவாங்க. அங்க வந்து உள்ள பாத்தீங்கன்னா சார் எங்க செக்யூரிட்டி ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஒரு போர்ஷனை கட்டிடுவாங்க. இல்லைன்னா கார் பார்க்ல வந்து எங்க ஆஃபீஸ் இருக்குன்னு கட்டிடுவாங்க. அது மாதிரி டெரஸ்ன்னு காமிச்சிருப்பாங்க. டெரஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ரூமோ இல்ல ஒரு ஷெட்டை போட்டுருவாங்க, ஒரு ரூம் போட்டுருவாங்க, இல்ல ஜிம்மோ போடுவாங்க. இதெல்லாம் வந்து வயலேஷன், டீவியேஷன். ஓகே. அப்போ இதை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து இபில இருக்கவங்க வந்து பார்த்துட்டு சார் இதெல்லாம் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, இது டிராயிங்ல இல்ல நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க அவங்க மேல கோவப்படுறதுல புரியணும் இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்ன நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல வாங்கியிருக்கீங்க, ஓகே, அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. ஓகே. அது நீங்க சேஃப்டி அது அந்த இதுக்கு உண்டான எல்லா வேலையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போய் இபில கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க there is no violation, deviation, they are going to give a power supply. அப்ப இதை வந்து மேக்ஸிமம் ஃபெயிலியர். நிறைய பில்டிங்ஸ் எனக்கு இப்ப அந்த கால்ஸ் தான் வருது. ஓ சார் எங்களுக்கு பவர் கொடுக்கல, என்ன பிரச்சனை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நான் இப்போ உடனே கேட்பேன், நீங்க டெரஸ்லயும் இதுல எதாவது பண்ணிருக்கீங்க, எக்ஸ்டென்ஷன் எதாவது பண்ணிருக்கீங்களா? ஆமா சார் கொஞ்சமா பண்ணிட்டோம் சார். அது தப்பு, கொஞ்சம் பண்ணாலும் தப்பு தான், பெருசா பண்ணாலும் தப்பு தான். அப்போ திருப்பி அதெல்லாம் இடிக்கணும். இதை ஓவர் கம் பண்ண முடியாது. இப்போ நீங்க பில்டிங் ஒன்று வாங்கிட்டு வேற மாதிரி கட்டியிருந்தா எப்படி பண்ணுவோம், இடிச்சு தான் கொடுப்போம். இடிச்சு தான் பண்ணுவோம். நம்ம பெயிண்ட் தான் அது. ஓகே. அப்போ நான் இப்போ போன ஒரு 3 மாசம் முன்னாடி கூட கோயம்புத்தூர்ல என்னை கூப்பிட்டுருந்தாங்க, அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தோம். அதில் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரக்சர் உள்ள போடணும், இடம் கொடுக்கல. ரெண்டாவது கார் பார்க்க நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் ரூம் போட்டிருக்காங்க, டெரஸ்ல எலக்ட்ரிக் ரூம் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் அவங்க பவர் கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பாங்க? அப்ப இடிக்கணும்னா மனசு சங்கடப்படுது. இப்போ நம்ம வந்து பில்டிங்ல மேல வந்து டெரஸ்ல கட்டிடுறாங்க, கீழே பேஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்ல கார் பார்க்ல கேட்டாதான் ஒரு ஆஃபீஸ் போடணும், இல்லை மெய்டுக்கு வச்சுக்கணும், முடிச்சிடறாங்க. பட் ஆஸ் பர் டிராயிங் வந்து இருக்காது. இது வந்து வயலேஷன் தான். இப்போ அது வந்து சிசி கேட்பாங்க, G+3 மேல நெக்ஸ்ட் சிசி கேட்கறாங்க. சிசியில் வந்து அவங்க வந்து விசிட் பண்ணும்போது இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்கு, நீங்க எல்லாம் பில்டிங்லாம் எடுத்துட்டு கூப்பிடுங்க சார் அப்படின்னு அவர் போயிடுவார். பட் இவங்க பில்டிங் எடுக்கிறது வந்து மனசு வராது, ஏன்னா ஆர்கிடெக்டும் பில்டரும் சொல்லியிருப்பாங்க பண்ணிக்கலாம் சார் இந்த நேரத்தில் அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா சரியா போனா தான் இன்னைக்கு பில்டிங் அப்ரூவலோ ட்ரைனேஜோ எலக்ட்ரிசிட்டியோ எல்லா அம்யூனிட்டிஸும் கிடைக்கும். அப்போ நம்ம ரைட் வே போகிறது தானே பெட்டர். எக்ஸாக்ட்லி. எதுக்கு நம்ம அவுட் ஆஃப் வே போகணும் முதல்ல? ஓகே. அப்போ அந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஹைலேஷன்லாம் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோ எந்த ஒரு அம்யூனிட்டிஸ் வரணும்னா ரைட் வே போகிறது பெட்டர். சார் இப்போ ஜென்ரலா யூபிஎஸ்ன்னு ஒன்று இருக்கு, டிஜின்னு ஒன்று இருக்கு, சோலார்னு ஒன்று இருக்கு, இன்வெர்டர்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே வேலையை தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு? யூபிஎஸ் எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்ற கேள்விக்கு வந்து, இப்போ ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு யூபிஎஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த யூபிஎஸ் உள்ள இருக்கக்கூடிய பேட்டரி வந்து எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு தெரியாது, எப்போ அது பர்ன் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், சென்ட்ரலைஸ்டா ஒரு யூபிஎஸ் போடலாம். அப்போ அந்த யூபிஎஸ் வந்து
அந்த மெயின்டெனபிளாக இருக்கும். வாட்டர் இஷ்யூ இருக்குன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க வந்து வாட்டர் போர் பண்ணிட்டு போவாங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஒரே ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு ஒன்று மட்டும் யூபிஎஸ் வாங்கிட்டு அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே. இது மாதிரி மல்டிபிள் சோர்ஸ் அந்த கம்ப்யூட்டர்ஸ் கேட்ஜெட்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து சென்ட்ரலைஸ் யூபிஎஸ் பண்ணலாம். நீங்கள் இன்வெர்டர் கேட்குறீங்க, இன்வெர்டர் எங்கே யூஸ் பண்ணலாம்? ஒரு சின்ன வீடு இருக்குது, பவர் போயிடுது, டிஜி கிடையாது, இன்வெர்டர் யூஸ் பண்ணலாம். அதில் இன்வெர்டர் வந்து வீட்டுக்குள்ளே பண்ணுறதுக்கு வந்து அது வந்து இன்வெர்டர் நீங்கள் ஆன் ஆஃப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பவர் போயிடுதுன்னா ஒரு செகண்ட் அதுக்கு ஆன் ஆகிற செகண்ட் தெரியும், ஆஃப் ஆகிட்டு திருப்பி வரும். அது வந்து இன்வெர்டர். யூபிஎஸ்ங்கிறது ஆன்லைன் மோடு. ஓகே. யூபிஎஸ் நீங்கள் வீட்லேயும் யூஸ் பண்ணலாம், வேண்டான்னு சொல்ல. பட் எங்கே யூபிஎஸ்னா அந்த கம்ப்யூட்டர் கேட்ஜெட்ஸோ இல்லை உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது, அது வந்து பவர் சப்ளை கட் ஆகக்கூடாது. இப்போ இதில் இருக்கு மெடிக்கல் யாராவது வீட்டில் வச்சுருக்காங்க, ஏதாவது கேட்ஜெட்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்க, ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து யூபிஎஸ் வந்து மஸ்ட். ஓகே. பட் இன்வெர்டருக்கும் அதுக்கும் இதான் டிஃபரன்ஸ் இருக்குது. மூணாவது வந்து விஷயம் வந்து லிஃப்ட் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நிறைய லிஃப்ட் வந்திருக்கு. லிஃப்ட்டை பொறுத்தவரை லிஃப்ட்டுக்கு வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணனா, லிஃப்ட் நீங்கள் போடணும்னு சொன்னால் ஒரு கன்சியூமர் அதுக்கு உண்டான ஒரு அந்த சேஃப்டி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட முதல்ல நீங்கள் அப்ரூவல் வாங்குவோம். லிஃப்ட் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு ஒரு ஏ ஃபார்ம். ஏல வந்து GH வரலையும் இருக்கு அந்த ஃபார்ம்ஸ். அப்ரூவல் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு வாங்கணும், எலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்கணும், அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். அதெல்லாம் நிறைய வேலை. அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணணும். அதுக்கு ஒரு மினிமம் ஃபீஸ் கட்டணும். இப்போ சேஃப்டி ஒன்று. ஏன் அதை பண்ணணும்? ரெண்டாவது, இன்கேஸ் எனிதிங் ஹேப்பன், சம் ஆக்சிடென்ட் ஆச்சு, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போறீங்கன்னா பில்டிங்ல இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த இஷ்யூ இருக்கு. லிஃப்ட்ல வந்து சம்திங் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னா நீங்க நாளைக்கு ஒண்ணுமே அப்ரூவலே வாங்காம எப்படி கிளைம் போட முடியும்? கிளைம்ல கேட்பாங்கல்ல, நாளைக்கு சேஃப்டி வாங்கிருக்கீங்க, லிஃப்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கிருக்கீங்க கேட்பாங்க. ஓகே. இந்த விஷயம் மேஜரா இந்த மிஸ்டேக்ஸ் சொன்னீங்க இல்லையா, கன்சியூமர்ஸ் இல்லை என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க, இது ஒரு மிஸ்டேக். அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. லிஃப்ட்டுக்குன்னு ஒரு அப்ரூவல் வாங்கணுமா அப்படின்னு வாங்கிதான். அது யாரும் நான் பண்ணுவாங்கன்னா லிஃப்ட் எரெக்ட் பண்றவங்களே வாங்குறாங்க. இல்லைன்னா அவங்க வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் வச்சிருக்கிட்டு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. சரியா இருக்காங்க செக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டரேட்ல இருந்து வர சொல்லி அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி டிஃபெக்ட் ரிப்போர்ட் கொடுத்து எல்லாம் கொடுத்து சேஃப்டி கொடுத்ததுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணணும். இது ஒரு ப்ரொசீஜர். அதே மாதிரி சோலார் இருந்தாலும் சரி, ஜென்ரேட்டர் இருந்தாலும் யாருக்கும் வந்து நம்ம இந்தியாவில் வந்து 10 கிலோவாட்டுக்கு மேலே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்கல. ஓஹோ. அதனால நீங்கள் ஒரு மோர் தென் 10 கிலோவாட் அண்ட் அபோவ் அப்படின்னா ஒரு ஜென்ரேட்டர் வச்சுருக்கீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு அப்ரூவல் வாங்கணும். லைசன்சிங் போர்டுன்னு ஒன்று இருக்குது, அவங்கள கொடுத்து அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் அதை ஆப்ரேட் பண்ணணும். அது எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ்டு பீப்புள் வச்சு நீங்கள் பண்ணுறது வந்து பெட்டர். அதே தான் சோலாருக்கும் சரி. சோலார் நீங்கள் போடுறீங்கன்னா 9.9 வரையும் பண்ணலாம். 10 கிலோவாட்டுக்கு மேலே போனால் கவர்மெண்ட்ல அப்ரூவல் வாங்கி தான் பண்ணணுன்றது ரூல். ஓகே. இது பண்ணணும், எல்லாரும் கன்சியூமர்ஸ் பண்ணணும். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியலன்னா அவங்க போட்டுடுறாங்க. ஓகே. சம்திங் ஹேப்பன்ஸ். இது வந்து இபிலையும் பார்த்தீங்கன்னா 10 கிலோவாட்டுக்கு மேலே போட்டிங்கன்னு தெரிஞ்சா அவங்களும் அதை கேட்பாங்க. சேஃப்டி இருக்கா, அதுக்கு கொடுத்தாதான் நீங்கள் வந்து கிரிட்ல கனெக்ட் பண்ணணும். ஓகே. நம்மளால கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் இஷ்யூ அப்படின்னா, ஏன் கனெக்ட் பண்ண என்ன ப்ராப்ளம்? இப்போ இன்வெர்டர் யூபிஎஸ் எல்லாம் கூட கனெக்ட் பண்ணுறீங்க. இன்கேஸில் கனெக்ட் பண்ணி மீட்டர் வழியா ரிவர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பில்லர் பாக்ஸ் போகும் இந்த சப்ளை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேட்டர் போடுறீங்க, ஜென்ரேட்டர்ல இருந்து சப்ளை ரிவர்ஸ் ஆகி சம்திங் ஹேப்பன்ஸ், ரிவர்ஸ் ஆகி மீட்டர் வழியா ரிவர்ஸ் ஆகி பில்லர் பாக்ஸ் போகும். பில்லர் பாக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் போகும் 14 வோல்ட். அங்கேருந்து 11,000 வோல்ட்டாக மாறுது. ஓகே. லைனுக்கு போயிடும். லைனில் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஆஃப் பண்ணது வேற எங்கேயா இருக்கும், சப்ஸ்டேஷன் எல்லாம் எங்கே இருக்கும். இந்த லைன் ரிவர்ஸ் ஆச்சுன்னா 11,000 வோல்ட் தான் வந்து எலக்ட்ரிக் அவுட் ஆகும், டேமேஜ் ஆகும். ஆனால் அவங்களுக்கு எங்கேருந்து சப்ளை வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. அதனால தான் அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸுங்கிறது யூபிஎஸ் இருந்தாலும் இன்வெர்டர் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியில் போகக்கூடாது. சோலார் இருந்தாலும் சரி, டிஜி இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியில் போகணும்னு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. புரியுது. அதான் அடாப்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதனால தான் அந்த சேஃப்டிங்கிற உள்ளே கொண்டு வராங்க. யாரோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி இவியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் பவர் அமைச்சிங்கன்னா என்ன பண்ண முடியும்? they can find out. ஓகே. அந்த மாதிரி இஷ்யூ ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குன்றதுனால அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. அப்போ ஹீட் இருக்குன்னாவே அங்கே பவர் இருக்குன்னு அர்த்தம். பட் நீங்கள் எத்தனை முறை ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கோ அது கன்சம்ஷன் வந்து தான். இந்த கடைசியில் நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சா தான் கன்சம்ஷன் வந்து கம்மியாகும்.